ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெஸ்ட்டான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 3 ஆப் வந்து நீங்கள் டிவிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து மொபைல் ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது என்ன ஆப்பு, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 3 ஆப் சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த ஆப் வந்து என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்த ஒரு கேபிள் கனெக்ஷனோ இல்லை டிடிஹெச் கனெக்ஷனோ எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் இது வந்து டிவி வச்சுருவங்களுக்கு மோஸ்ட்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிவியில் வந்து நம்ம எந்த கனெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த 3 ஆப் வந்து லீகலான ஆப் தான். ஓகேங்களா, இது வந்து வேற ஒரு வெப்சைட்டில் போயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளே ஸ்டோர்லேயே இது இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தீங்க, கூகுள் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது லீகல் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் எல்லா லோக்கல் சேனல்ஸும் வரும். ஓகேங்களா, இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஏரியாவோட லோக்கல் சேனலும் வந்து ஒரே ஆப்பில் வந்து ஆர்கனைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த 3 ஆப்பில் வந்து 2 ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் வரும். ஒரு 150 சேனல் பக்கம் இதில் வரும். ஓகேங்களா, ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது வந்து சேட்டலைட் டிவி சேனல்ஸ் மட்டும் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். இந்த 3 ஆப்பில் எனக்கு எது பெஸ்ட் ஆப், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்குமே உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கணும். கண்டிப்பாக இன்டர்நெட் இருந்தால் மட்டுமே இது யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஆப் வந்து நான் சொல்ல போகிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நான் லிங்க் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாம் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த நேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடைய டீட்டெயில் எல்லாம் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா, யூப் டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சேட்டலைட் டிவி சேனல்ஸ்லாம் இதில் வந்து ப்ளே ஆகும். இது வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து ஒரு 10-15 சேனல் பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது ரேங்கிங்கில் தான் நான் வைப்பேன். ஓகேங்களா, இது ஒரு ஆப் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் டிவி சேனல்ஸு, லோக்கல் டிவி சேனல்ஸ்லேயே HD சேனல்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல்ஸ் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் டிவி சேனல்ஸ் தான். ஓகேங்களா, நம்ம ஊர் டிவி ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சன் டைரக்ஷன் டிடிஹெச் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் சன் டைரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இருக்கும். நம்ம தொலைக்காட்சி அப்படிங்கிற டிவி சேனல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்படி டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியே ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து நான் இதில் போடுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த ஆப் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஃபுல் HDயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த 3 ஆப்புமே ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா, டிவியில் வந்து நம்ம ஆன் பண்ணி இதில் எத்தனை சேனல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யூப் டிவின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்துருவோம். இது வந்து நம்ம வந்து இது கூகுள் டிவியில் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து இன்டர்நெட் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து யூப் டிவியை வந்து ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஓவராலாக உள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா லாங்குவேஜையும் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து எல்லா கண்டென்ட் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டு, மூவிஸு, எஜுகேஷனு இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் சேனல்ஸ் ஒரு 10 சேனல்ஸ் பக்கம் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிட்டே இருக்கும். பாலிமர் இருக்குது, முரசு இருக்குது, 7 நியூஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஒரு நியூஸ் சேனல் வந்து நான் ப்ளே பண்ணி ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நியூஸ் சேனல் வந்து ப்ளே ஆகுது. யூப் டிவியில் வந்து அதிகமான டிவி சேனல்ஸ் வந்து தமிழில் இருக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி சன் டிவி, இந்த மாதிரி சேட்டலைட் சேனல் வந்து பெய்டு இல்லாத சேனல் மட்டும்தான் இதில் கொடுப்பாங்க. அதுவும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து இது 3வது ரேங்கிங்கில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை மியூசிக் வேணும்னு சொன்னால் மியூசிக் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து மியூசிக் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். தமிழில் எத்தனை மியூசிக் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். முரசும் இருக்குது. அப்புறம் தமிழ்னு இன்னொரு சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ இடையில ஆடு வருது இல்லைங்களா, இது நான் இந்த ஆப்பில் மட்டும்தான் ஆடு வந்து இடையில ப்ளேஸ் பண்ணுவாங்க. நான் மற்ற 2 ஆப் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஆடு எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன சேனல்ஸ் 3 டிவிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து NOTV அப்படின்னு போட்டுக்கலையா, அப்படின்னா நம்ம ஊர் டிவின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோகோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதோடைய ஆப்போடைய இது ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. இது வந்து லோக்கல் டிவி சேனல் தான், HTL ப்ளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து வரும் உங்களுக்கு என்ன டிவி சேனல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எல்லா ஓவராலாக வந்து டிவி சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிவி சேனல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை கூட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நிறையா, இது எல்லாமே லோக்கல் டிவி சேனல்ஸ் தான். ஓகேங்களா. இதில் நீங்கள் வந்து எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒரு சில சேனல்கள் வந்து லேக் ஆகும், பஃபரிங் ஆகுது இதில். ஓகேங்களா. ஓப்பனாக சொல்லணும்னா இதில் வந்து அதுதான் விஷயம். ஒரு சில சேனல்ஸ் வந்து பஃபரிங் ஆகுது, ஒரு சில சேனல் வந்து பஃபரிங் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரூர் டிவி சேனல். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப நீட்டாக வந்து ப்ளே ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பஃபரிங் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லா டிவியும் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது லோக்கல் டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இதில் எல்லா சேனல்ஸும் இருக்கும். அதே மாதிரி HD சேனல்ஸ் வந்து இது அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு இன்னொரு ஆப் இருக்கு இல்லைங்களா, தமிழ் தொலைக்காட்சி. அதை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து சம்டைம் வந்து லேக் இஷ்யூ இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்தாலுமே இந்த நம்மூர் டிவியில் வந்து லேக் இஷ்யூ இருக்கும். ஏன் இந்த டிவி லேக் ஆகுது அப்படின்னா, சில பேர் வந்து இப்போது அந்த ஓனாக ஒரு டிவி வச்சுருக்காங்க. இப்போ திருச்சியில் ஒரு டிவி சேனல், லோக்கல் டிவி சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணும்போது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பஃபரிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கும் பஃபரிங் இஷ்யூ இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நல்லா வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பஃபரிங்கும் இருக்காது. உங்ககிட்டயும் இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பஃபரிங் இருக்காது. ஓகேங்களா. அடுத்து 3வது எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய ஃபேவரட் சேனல். ஓகே, ஃபேவரட் ஆப். ஓகேங்களா. இதில் வந்து எந்த பஃபரிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இது வந்து அக்சஸ் ஆகும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. லோக்கல் டிவி சேனல்ஸு, அப்புறம் என்னென்ன மியூசிக் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டகரி வைஸை வந்து இதில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே லேகு இல்லை பஃபரிங் எதுவுமே இருக்காது. நீங்கள் டக்குன்னு டிவி சேனல் நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ணுறோம்ல, அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். சின்ன ஒரு பஃபரிங் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவராலாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பஃபரிங் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு வந்து HD கண்டென்ட்டில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்னால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ட்டா நம்மூர் தொலைக்காட்சி அப்படின்னு போட்டால் உங்களுக்கு வராது. நான் எப்படி ஸ்பெல்லிங் போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து எந்த பஃபரிங் இஷ்யூ இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா லோக்கல் டிவி சேனல்ஸும் வேணும், எனக்கு பஃபரிங் எந்த இஷ்யூ இல்லாமல் நல்லா பார்க்கணும் அப்படின்னா தமிழ் தொலைக்காட்சி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மூர் தொலைக்காட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சின்ன பஃபரிங் இஷ்யூ இருக்குது. பட் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து யூப் டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அளவு தான், ரொம்ப ஸ்மார்ட் தான். ஓகேங்களா. இது வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். பட் வந்து இதில் சின்ன 10 சேனல் தான் தமிழ் சேனல்ஸ் இருக்குது. ஓவராலாக இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. 3 ஆப்பும் பார்த்துருக்கோம். 3ல் வந்து பெஸ்ட்டு வந்து தமிழ் தொலைக்காட்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது ஒன்லி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா, இது 3 ஆப்புமே வந்து எது என்னுடைய சஜஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தமிழ் தொலைக்காட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய சஜஷனில் இருக்கும். ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் நான் தான் கொடுப்பேன். ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஃபரிங் இஷ்யூ நிறையவே இருக்காது, லேக் எதுவுமே இருக்காது. அதை வந்து நம்பர் 1ல் வச்சுக்கலாம். நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்பர் 2ல் வச்சுக்கலாம். இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் பஃபரிங் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் சின்ன லேக் இஷ்யூ இருக்குது, இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது.
மூணாவது பார்த்தீங்கன்னா யூப் டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் மூணாவது வச்சுக்கலாம். இதில் வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஒரு நியூஸ் சேனல்ஸு அப்புறம் ஒரு 10 சேனலுக்குள்ளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் சேனல்ஸ் வந்து அவ்வளோவா இதில் அவைலபிளாக இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ் தொலைக்காட்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். இது வந்து லீகல் தான், எதுவுமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த சஜஷன் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி தான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. HD குவாலிட்டியில் கண்டென்ட்லேயும் நிறைய இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பஃபரிங் லேக் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. இதோடைய ஆப்போடைய நேம் எப்படி டைப் பண்ணால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட நேம் டைப் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓவராலாக இதில் தான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் பெட்டராக வீடியோ ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.